ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. ஹமாஸை முற்றிலுமாக அழிப்பதும் இஸ்ரேல் பிணை கைதிகளை பத்திரமாக மீட்பதுமே போரின் முக்கிய நோக்கம் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மீண்டும் தெளிவுபடுத்தியுள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையே காசாவில் சுமார் 2 ஆண்டுகளாக போர் நடைபெற்று வருகிறது. காசா மீதான இஸ்ரேலின் போரில் இதுவரை 61,158 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். 1,51,442 பேர் காயமடைந்துள்ளனர். இது தொடர்பாக பேசிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, இஸ்ரேல் உடன் காசாவை இணைக்க மாட்டோம், ஹமாஸை முற்றிலுமாக அழிப்பதும் இஸ்ரேல் பிணை கைதிகள் அனைவரையும் பத்திரமாக மீட்பதும் தான் போரின் முதன்மையான நோக்கங்கள். ஹமாஸ் தனது ஆயுதங்களை போட்டுவிட்டு பிணை கைதிகளை நிபந்தனையின்றி விடுவித்தால் மோதல் நாளைக்கே கூட முடிவுக்கு வரலாம் என்று தெரிவித்துள்ளார். அச்சுறுத்தல்களை தடுக்க காசாவில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இந்த நடவடிக்கை இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு ஆபத்தை காசாவால் ஏற்படுத்த முடியாது என்பதை உறுதி செய்வதற்கானது. இஸ்ரேலின் எல்லைகளை பாதுகாக்கும் அதே வேளையில் ஹமாஸ் பிடியிலிருந்து அப்பாவிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று நெதன்யாகு கூறியுள்ளார்.